அவனுடையென்றால் தொகையெல்லாம் நெற்றியிட்ட முத்தனாய் வடிவேல் வார்த்தை முதல்வந்தால் முடிவேல் கொள்வான் கருந்தடங்கள் ஞான பூங்கோதையுடன் கல்லாரை விரிந்த நெருநீடலை விட்டிருந்த பெருமானை குறுந்த மரத்தன் இடருக்கே குருவடிவா வர்ணித்து பெருந்துறையில் உபதேசம் பெற்றவர்தாள் வெற்றிடுவான். தேனூரும் வாசகங்கள் அறுநூறும் திருக்கோவை நானூறும் அமுது ஊர மொழிந்து அருள் நாயகனை வானோரும் கங்கை நிகர் மாணிக்க வாசகனை யான் ஊறுபடாத வகை இருபோதும் இறைஞ்சிருக்கிறேன். பெருந்துறையில் சிவபெருமான் அருள்தரும் பெரும் கருணை வெற்றி நோக்கி கரைந்து கரைந்து கண்ணீர் மழைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோகை கொடுங்கியவர் வாய்வடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவோர் அடி இணைகள் போற்றி எக்கதியில் புக்குடன்று தெரிந்தாலும் எவை மேற்கொண்டு இருப்போர் தம்மை அக்கதியில் பெருத்து மேல் அருங்கதியில் உயிர்ப்போம் என்று அறிவிப்பார் போர் தொக்க நரிப்புறம் அனைத்தும் துரங்கதி செல நடத்தி தொடர்ந்து போற்றி முக்கண்ணனை வரசும் ஒரு கவியரசின் இரு சரணம் உரிமேல் கொள்வார். பன் இரு மலைகள் காண பரம்பொருள் உருக்கொண்டு அன்பால் சென்னிமேல் வைத்த செங்கை சிவப்பேரை செப்பும் இன்னிசை பாடல் முற்றும் எளிதிரச்சிய எம்மான் பொன் இணை மலர்த்தார் அன்பால் நன்றியில் இருத்தல் செய்வார். பேசுபுகள் வாதவூர் பிறந்து பெருந்துறை கடல் உண்டு ஆசிர் எழில் அடித்தயிர் அஞ்செழுத்து அடித்தெழுந்து தேசமளி பொதுவார் சிவபோகம் மிக விளைவான் வாசக மாணிக்க மழைப்பொடி மாமுகில் போற்றி அத்தனார் பெருந்துறைவுக்கு அறிவிலை கடல் கடந்து முத்தனார் மதங்கடிந்து புனிதமாகி சீவன் முத்தனார் மாணிக்க வாசகனார் புத்திக்கு வித்தனார் வாதவூர் வித்தனார் தாழ் போற்றி. பெருந்துறை குறுந்தனர் பறிந்து அமர்ந்து பேணு சிமையான உதேசித்து அன்பு பொருந்திய தன் பெருங்குருவை முன்பு தன்பால் புத்தகம் இறைக்கினை மறைத்து வந்தேன். அருண் திருவாசல் கோவை கேட்டுக்கிட்ட அவை புகழ்ந்து சபை புகுந்தங்கு அவர்தாள் சேர்ந்து வந்தனே பெருந்தறியாம் சீர் மாணிக்க வாசகன்தான் நேசம் உண்ட மனத்து வைப்பார். விதி அறிதற்கரிய முடி மண் கூடை சுமப்ப நறுவிரை பூஞ்சொல்லி பதி அறிவதற்கரிய அடிமலர் வையை கரைமாற பாய தீஞ்சொல் துதி அறிவதற்கு அரிய பொருள் அமைத்து உருகி உணர்ந்தொற்ற தேவை கதியறிவதற்கு அறியால் போதும் இணைந்து வினையை கழித்து உய்வேனே. வாய் பரியோன் என்ற பரமானந்த பயண துயத்திரு வாய்மலரால் சொல் செய்து மாய கருவாத யாம் அறியாவாறு செய்தால் திரு வாதவூர் ஆளும் தேன் பெருகும் வையே தனை அழைப்பிக்குமே பிறம்படிக்கு பிராமினை கன்றுமே நரியெல்லாம் அறியாக நடத்துமே நாடி மூகைதனை பேசிவிக்குமே பருவில் பிட்டுக்கு மண் சுமப்பிக்குமே பரவன் ஏழு எழுத கோவை பாடுமே வருவும் புத்தரை வாதிலில் வெல்லுமே வாத ஊரவத்தும் வந்தமிழ் பாடலே. மணிவாசக பெருமானுக்கு உரிய துடிகள் திருவாசகம் பாடிய நண்பர் பெருமக்கள் துடிகள் 1, 2வது பயின்று அடிகள் பெருமான் திருவடிக்கு இதை துதித்து வழிபட்டு அருளை பெற வேண்டும் என்பதற்காக பல தர புராணங்கள் என்று எடுக்கப்பட்ட துதிகள். கந்த புராணம், திருவிளையாடல் புராணம், மாதவ சிவஞான முனிவர்கள் ஐயா அவர்கள், மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் இயற்றிய பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்கள். இதெல்லாம் பல செய்திகளை நமக்கு விளக்கி அருள்கின்றன. அடிகள் பெருமான் அதாவது வாதவூர் அடிகளாகிய திருவளர் சீர் மாணிக்க வாசக பெருந்தகையாருடைய தனிப்பெரு பெருமையும் சிறப்பினையும் பிரித்து விளக்கி நமக்கு அவருடைய மேன்மையை புலப்படுத்துகின்றன. இந்த பாடலாம் மனசில் வச்சுக்கிட்டா ரொம்ப இன்பமா இருக்கும். இவ்வளவு அற்புதமா சொல்ற பார்த்தீங்களா? எழுதரும் அறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் கொடுதரு காலத்திற்கும் பூசனை விடாத செய்து ராத்திரி பகல குன்றுகார். யாரு? மணிவாசகர். எப்படி குண்டாராம்? அழுகழு குன்றுகார். அவர்கள் நம்மை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். பார்த்தீங்களா? இது ஒரு சிக்கல். சிவனை கும்பிட்டு சிவத்திலே வரம் வாங்கிட்டு ஆட்டம் போறவங்களும் உண்டு. சிவனை கும்பிட்டு சிவன்கிட்ட வரத்தை வாங்கிட்டு ஆட்டம் போறது உண்டு. அப்ப சாமியால அடக்க முடியாது. அவர்களால் என்ன பண்ண? கும்பிடவும் செய்யறான், கூத்தும் ஆடுறான். கும்பிடவும் செய்யறான், கூத்து ஆடுறான். அந்த மாதிரி பண்ணான். அந்த மாதிரி ஆட்கள் உண்டு. அசுரர்கள் அப்படி இருப்பாங்க. அந்த அசுர குணம் மேம்பட்டு அந்த மாதிரி செய்யும் போது சாமி நம்ம கும்பிட்டு இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் தெரியும் அவருக்கு. ஒன்றும் செய்ய முடியாதுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க. தேவர்கள்லாம் ரொம்ப கவலையோட போறாங்க. போய் அப்புறம் திருமால்கிட்ட போய் முறையிடுறாங்க. திருமால்கிட்ட போய் முறையிட்டோன்னே திருமால் உடனே அவர் ஏதாவது சொன்னால் இறங்கி வந்துடுவார். உடனே அது சிக்கல் தான், இறங்கி வந்துடுறார். உடனே புத்த அவதாரம் எடுத்து அவங்கள்ட்ட போய் பல விதமான பெண்கள் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட என்னென்னதெல்லாம் சொல்லி பார்க்குறாரு. மயக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. எதுக்குமே அவங்க மயங்கலை. பார்க்குறாங்க. கடைசியில் புகழ்றாரு. உங்களை தவிர இந்த லோகத்தில் அரசாட்சி செய்யறதுக்கு யாரு உண்டு? நீங்க தான் இந்த உலகத்துக்கு தெய்வம். எல்லாரும் உங்களை தான் கும்பிட்றோம். என்னதான் தெய்வம் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க தான் இப்ப தெய்வம் எனக்கும் தெரியுது. நானும் உங்களை தான் கும்பிட்றேன். எல்லாருமே உங்களை தான் கும்பிட்றோம்.
புகழ் அப்படியே தலைக்கு ஏறுதையா, புகழ் போற புகழ் போல தலைக்கு ஏறுது, அப்படியே இது ஏறுது. என்ன ஆகுது? எல்லாம் வென்று விட்டீங்க. நீங்க இந்த லோகத்தை அத்தனை பேர்த்தையும் வெற்றி கொண்டு விட்டீர்கள். நீங்க வெற்றி கொள்ளக்கூடிய இடம் ஒண்ணுதான் இருக்கு, அது திருக்கைலாயம் பேரு. அங்க இருக்கான் சர்வேஸ்வரன். ஐயா அந்த அரக்கன் விட்டீங்கன்னா உங்களை தவிர வேற இல்லை, அவரும் உங்களுக்கு கீழே அப்படின்னு. இப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நடக்குமா சாமி? அவனன்றி ஓர் அணுவும் அசையாது, நீ இன்றி ஒன்றுமில்லை, அன்றி ஒன்றில்லை திருவாசகம் சொல்லுது. எப்படி அற்புதம் பாருங்க. திருவாசகத்துல நிகர் எந்த வாசகம் அந்த அளவுக்கு அடிப்பார், நெத்தியடி அடிப்பார். வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு மாதிரி எந்த பொருளுமே நீ கிடையாது, நீ இல்லாம எந்த பொருளும் கிடையாது. எந்த பொருளுமே பார்க்கின்ற எந்த பொருளுமே நீ கிடையாது, நீ இல்லாம அந்த எந்த பொருளுமே கிடையாது. எவ்வளவு அற்புதம் பாருங்க. நுட்பமா இருந்தது திருவாசகத்தில். வார்த்தையில திட்டிக்க முடியாது, ரசிச்சு அந்த செய்யுள் இன்போம்பாங்க, அதை சுவைக்கணும். வர விஷயத்துக்கு பாருங்க. உடனே சாமிகிட்ட சொன்ன உடனே திருமால் உடனே புகழ் போதை ஏற்றி விட்டு அவங்க இறைவருக்கு எதிராக திரும்புறாங்க. இறைவருக்கு எதிராக இதுவரை செய்து வந்த சிவ வழிபாடை, சிவ பூஜையை கைவிடுகின்றார்கள். என்ன தெரியுது? ஒரு நுட்பம் கற்றுக் கொடுக்குறாரு. சிவ வழிபாடை கைவிட்டால், செய்து வந்த சிவ பூஜை கைவிட்டால் ஆபத்து ஏற்படும். நாற்பதே பண்ணணும். அதை தவிர இங்க வரம் வாங்கிட்டாங்களவா, வரம் கொடுத்த வள்ளலையே எதிர்க்க துணிகிறாங்க. வரம் கொடுத்த வள்ளலையே எதிர்க்க துணிகிறாங்க. அப்ப கைலாயத்தை நோக்கி போர் படையை தயார் பண்றாங்க. இவங்க சாமிக்கு உடனே தேவர்களும் போய் சொல்றாங்க, அப்பா கைலாயபதி இந்த முப்புராதிகள் சிவபக்தியை கைவிட்டுட்டாங்க, உங்க நான் கும்புறதை விட்டுட்டாங்க, இனிமேல் அடிச்சிடலாம், நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம் சாமி அப்படிங்கிறாங்க. அங்க போய் அப்படியா என்ன ஒண்ணுமே தெரியாத மாதிரி கும்புறவரோட அப்படியே சாமி அப்படி சிரிக்கிறார். இது சரி ரைட்டு நடக்கட்டும் அப்படிங்கிறாரு. உடனே ஒரு பெரிய தேர் உருவாக்குறாங்க. பூமியை தட்டையை வச்சு சூரிய சந்திரன் சக்கரமா வச்சு 4 வேதங்கள் குதிரை பிரம்மா தேரோட்டி மேருமலை எல்லாம் வளைக்கிறார் சாமி. அதை வாசுகி பாம்பு கயிறா கட்டுறாங்க. திருமால் அம்போட தண்டு பகுதியா இருக்கிறாரு, அக்னிக்கடல் அம்போட கூறா இருக்கிறாரு, காட்டுக்கடல் அதை செலுத்தக்கூடிய பின்பகுதியில் இருக்கிறாரு. இப்படி நிறைய அந்த மேல இருக்கிற ஆகாயம் கொடையா நிறைய செய்திகள் இருக்க வச்சுங்களேன். ஏகப்பட்ட பொருள்கள் அந்த தேர்தல் உருவாகுது. ஏகப்பட்ட பொருளால தேவர்கள், அது தெய்வீக ரதம், தெய்வீக தேவ ரதம் வச்சுக்கோங்களேன், அப்படி உருவாகுது. அதுல எல்லாத்துக்கும் ஒரு மனசுக்குள்ள ஒரு கர்வம் ஏற்படுது. எல்லா மனசுலயும் ஒரு கர்வம் ஏற்படுது. நம்மளோட துணையால தானே இந்த பெருமான் முப்புறத்தை எரிக்க போறாரு. என்ன நினைக்கிறாங்க? மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்முடைய சகாயத்தினால, நம்முடைய துணையினால இந்த சிவபெருமான் திருமுறத்தை எரிக்க போறார், அழிக்க போறார் அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறது ஈசன் தானே, தேவருக்குள்ளே இருந்து இயக்கிறது ஈசன் தானே. இல்லாதவன் ஈசன் ஒருவனே தேவாரம் சொல்லுது. முடிவே கிடையாது அவருக்கு, எல்லாத்துக்கும் முடிவு உண்டு. அவருக்கு நாட் எண்ட். புரியுதா சாமி? நம்ம பண்ணணும் நம்ம அன்பை சென்ட். அவர் நாட் எண்ட், நம்ம பண்ணணும் நம்ம அன்பை சென்ட். அன்பு வந்துட்டார், அன்பை சென்ட் பண்ணணும். அன்பை சென்ட் ஆகிட்டோம் பார்த்தீங்களா? நிறையா திருவள்ளுவர் குறிப்புங்கிறது அன்பை சென்ட் பண்ணணுங்க. விஷயத்துக்கு வாங்க, கவனிங்க. அப்போ என்ன இப்போ சாமி நினைச்ச உடனே அம்பு எழுத மாதிரி அப்படி சும்மா ஆக்டிங் பண்ணுறாரு. சக்கரத்தை வேற உடைச்சிடுறாரு. ஆனால் திருப்புகழ் விநாயகர் உடைச்சா சொல்லும். திருப்புகழ் விநாயகருக்கு ஏற்றி சொன்னா கூட அது சிவபெருமானுக்கு அந்த புகழ் சேரும். சக்கரத்தை உடைத்தது சிவபெருமான் தான். ஏறி நிற்கிறான், சக்கரம் உடைஞ்சது. விநாயகர் பெருமான் சக்கரத்தை உடைக்கிற மாதிரி வரும். ரெண்டும் ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி அது சாமி கொடுத்தா வரும், அப்படி விநாயகர் கொடுத்தா வரும். அது அதெல்லாம் விநாயகர் உடைத்தது சாமிக்கு தான் சேரும், சாமியை சொன்னாலும் விநாயகர் தான் சேரும். ரெண்டும் ஒரே தெய்வம் தான். மாற்று விநாயகர் எங்கேயும் சமைச்சதா இருக்கும் பார்த்தீங்களா? சமைச்சதா இருக்காது. முருகப்பெருமான் கூட சமைச்சிருப்பார் சில இடங்கள்ல. சரியா? விநாயகர் பெருமான் சமைச்சதாக இருக்காது. ஏன்னா தன்னையே சமைச்சுக்கிட்ட மாதிரி தன்னை சபிக்க முடியுமா? முடியாது அல்லவா? அதனால கவனிங்க. இப்போ சிரிக்கிறார் சாமி. என்ன செய்யறாரு? அட பயல்களை நினைக்கிறார், சிரிக்கிறார், எரிக்கிறார். யார் தெளிவா இருப்பாரு. நினைத்தார் சிரித்தார் எரித்தார் இணையாதார் திருக்குறள். நினைத்தார் சிரித்தார் எரித்தார் இணையாதார் திருக்குறள். நினைச்சு பார்க்கல அவங்க. நம்ம வரம் கொடுத்த சாமி அவரை எதிர்க்கலாமா என்று நினைக்கல, எதிர்த்தாங்க, எரிந்து போனார். எதிர்த்தார், எரிந்து போனார். தெளிவா இருக்கு பார்த்தீங்களா? இது நமக்கு சொல்லக்கூடிய பாடம், மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, என்ன? நன்றி மறந்தால் அழிவு வரும்.
நன்றி மறந்தா இதெல்லாம் நமக்கு தெரியுது. நன்றி மறந்தா ஆனால் என்னன்றி கொன்றார்க்கு உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று திருக்குறள் சொல்லிச்சு. ஒருத்தர் செய்த உதவிய நம்ம மறக்க கூடாது. நீ என்ன நன்றினாலும் என்ன சருவ சிதைச்சாலும் பசுமாட கொண்டாலும் ராஜ்யத்தை உண்டு. ஆனா நமக்கு ஆபத்து காலத்துல ஒருத்தர் உதவுறார் பார்த்தீங்களா, அந்த உதவியை மறந்தா உயிரியே கிடையாது. அததான் இந்த திரிபுரம் எரித்த வரலாறு நமக்கு நினைவூட்டுகின்றன.